நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. Good afternoon to you all. Sorry, I cannot speak in Tamil, and only I can talk in Malayalam and English. Okay? This is my first movie production in Tamil, Magnum Movies, and I'm very delighted and happy that I'm producing with, I've got Sharat Kumar's 150th film here, what I'm doing, and thanks to Suresh Chandra Menon and Sija Rose area and all my teams. I wish them, thanks. I give a big thanks to all, to my family also, to support with me. And this is it. And I wish everyone to come and watch this movie and support us all. That's it. Okay. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். திரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். எங்கள் செட்லேயே த மோஸ்ட் ப்ரோஆக்டிவ் பர்சன் யாருன்னு பார்த்தா சார் தான். அவர்கிட்ட ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் காப்பி ஒன்று வாங்கி வச்சுப்பார். ஸோ பென்சிலில் நிறைய மார்க் பண்ணி வச்சுருப்பார். எந்த சீன்லாம் எடுத்திருக்கோம், எந்த சீன்லாம் எடுக்கணும், இன்னும் ஏதாச்சும் ஷார்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, இல்லை டைலாக்ஸ்லாம் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணோமா, இந்த மாதிரி ஃபுல்லாக அவரோட காப்பி பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ இந்த 150+ ஃபிலிம்ஸோட அந்த நாலேஜ், ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தமிழ் சினிமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் அது. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவர்கள், தேங்க்யூ சார். திரு ஷாம், திரு பிரவீன், எனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான நட்பு. அவங்க ரெண்டு பேரும் அந்த யிங் யாங் மாதிரி, க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் ஒரு பக்கம், அப்புறமா மேனேஜ்மெண்ட் லாஜிக் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் க்ரியேட் ஆகும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோஸ். ஸோ கதை அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வாழ்வியலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்படின்னா, கதை இல்லைன்னா ஞாபகங்கள் இல்லை, ஞாபகங்கள் இல்லைன்னா ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை. ஸோ கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படம் வந்து இதுக்கு நாங்கள் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ஸோ என்ன சார், ஸோ நல்ல படங்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களோட படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதில் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. சுரேஷ் மேனன் சார், குமார் நடராஜன் சார், மலைராஜன் சார், சிஜா ரோஸ், இனியா மேம். ஸோ டெக்னீஷியன்ஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் திரு கவாஸ்கர் அவினாஷ், த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எங்கள் டீம்லேன்னு சொல்லலாம் தைரியமாக. அவர் தான் என்னை கனெக்ட் பண்ணிவிட்டார் இந்த மூவிக்கு. விக்ரம் மோகன் டிஓபி அண்ட் சான் லோகேஷ் எடிட்டர். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. ஷரத் சார், சாரோட 150வது படம் பண்ணுறோம் அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாரோட எனர்ஜி லெவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு நாளும் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. டைரக்டர் ஷாம், பிரவீன், அவங்களால தான் அந்த படத்தில் நான் இருக்கேன். உங்கள் கூட அவங்க விஷனை தான் நான் ஆன் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ண கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாங்க இவங்க. ஸோ ஒரு 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 டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு பிரதர்ஸாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்டர்ஸ் ஸ்ரீகுமார் இங்கே இல்லை இப்போது, சுரேஷ் மேனன் சார், சிஜா ரோஸ், குமார் நடராஜன் சார், மாலைராஜன் சார், பேபி ஆழியா, எல்லார் கூடயுமே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டர் கமலா ஆல்கமிஸ், மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர், இவங்க தான் இந்த படத்தோட பேக் போன். அவங்க ஒர்க் பற்றி ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களே பேசுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சலீல் தாஸ் சார், ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், ரெண்டு டீமே தேங்க் பண்ணுறேன். என்ன தான் ஒர்க் கண்டினியூஸாக போனாலும்
அவங்க தான் வந்து கண்டினியூஸாக ஓடி படத்தை முடிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பெயர் கவாஸ்கர் அவினாஷ். இது என்னோடய 3rd மூவி ஸ்மைல் மேன். ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அவங்க கரியரில் வந்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அப்லிஃப்ட் மூவி இருக்கும். ஸோ அது ஸ்மைல் மேன் வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மூவியாக அமையும் நான் நம்புகிறேன். ஒரு 1992 வந்து சூரியன், நான் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சூரியன் படம் வந்தது. அப்போ அந்த டைமில் வந்து அந்த படம்லாம் ஃபுல்லாக புரியல. பட் ஒரு விஷயம் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. சார் வந்து ரோஜா மேம் வந்து ஒரு உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போவாங்க 800. அப்போ அப்படியே அந்த கார் அப்படி தூக்கிட்டு அப்படி நிற்பார் சரத்குமார் சார். எனக்கு அப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சில்லறையை செதறவிட்ட மூமெண்ட்டுன்னா அதான் சொல்லுவேன். பட் இப்போ புரியுது அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. பட் அந்த வயசில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எப்படா கார் தூக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச 2 பாடி பில்டர், ஒன்று அர்னால்ட், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் வந்து நம்ம சரத்குமார் சார் தான். அங்கேருந்து ஒரு 30 வருஷம் தாண்டதுக்கப்புறம் ஒரு 30 இயர்ஸ் தாண்டுது. இப்போது அவரோட படம் சும்மா நார்மல் எனி ஒரு மூவி இல்லாமல் அவரோட மைல் ஸ்டோன் மூவி, அவர் 150th ஃபிலிம், அதில் நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2வது வந்து ஆக்சுவலாக வந்து சாரோட வந்து இது எனக்கு 2nd மூவி. இது நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன் நானான்னு, அது மேபி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். அந்த மூவி எனக்கு முடிகிற டைமில் தான் ஸ்மைல் மேன் வந்து ஸ்கோரிங் வந்தது. அந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர், இந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர். பட் என்னென்னா அந்த மூவியில் வந்து சட்டையெல்லாம் அப்படி மடிச்சு விட்டுட்டு வெறப்பா நின்றுட்டு மீசையெல்லாம் லைட்டாக வந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி ஸ்ட்ராங்காக அடி தடி டம்முன்னு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். அது காலையில் பண்ணிகிட்டு இருப்பேன். சாயந்தரம் மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே ஸ்மைல் மேன் ஒர்க் எடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அல்சைமர் பேஷண்ட்டு ரொம்ப சாதுவாக அப்படி பொறுமையாக நடந்து வருவார். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டே அண்ட் நைட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டரோட எனக்கு வந்து அதுவும் ஒரு மைல்ஸ்டோன் மூவியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. கமல் ஆனந்த்புரம்னு சொல்லி பேரை மாற்றிட்டார் ஒரு வாட்டி, கில்கமிஸ்னு. எனக்கு வாயிலையும் மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரோ. 10 வருஷமாக ஆனந்த்புரம்னு சொல்லிட்டேன். பட் விக்ரம் மோகன், எடிட்டர் சான் லோகேஷ், இவங்களை பற்றிலாம் டேரக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க நான் சொல்கிறதோட. அடுத்தது வந்து ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து 2019 வந்து ஃபஸ்ட் மூவி பண்ணேன். இக்குன்னு ஒரு மூவி பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகிற டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மூவி கிடச்சிது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஆனால் கொட்டை விடாதீங்கண்ணே, கஷ்டமாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மூவி கிடச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது. என்னடா அது அவ்வளோதானா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மூவி வந்தது, இதுக்கப்புறம் இப்படி ஒரு கொரோனா வந்து இப்படி நம்ம லைஃப் ஒரு ஸ்டே ஆகிடுச்சேன்னு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் டீசர் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் அனுப்பினேன். இன்ஸ்டாகிராம், எஃபிலலாம் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருந்தேன். பட் பெரிய ரெஸ்பான்ஸ் வரல. எனக்கு ஒரு ப்ராஜெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அது ஒரு ப்ராஜெக்டாக மாறல. பட் கேரளாலேருந்து எனக்கு ஒரு கால் வரணும்னு எதிர்பார்க்கல. அது ஒரு மெமரிஸ்னு ஒரு மூவி இருக்குங்க, நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஷாம் அண்டு பிரவீன் கால் பண்ணி கேட்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் எவனும் கால் பண்ணல, கேரளாலேருந்து கால் பண்ணிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடுமோன்னு நினச்சேன். பட் கமா போட்டு இல்லை வாங்கன்னு சொல்லி மெமரிஸ் படத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. மெமரிஸ்லேருந்து இப்போ ஸ்மைல் மேனுக்கு அப்புறம் அடுத்த படமும் கால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜஸ்ட்டு ஒரு யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்கங்கிறத படி இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டார் ஷாம் அண்ட் பிரவீன். இப்படி ஒரு எனக்கு வந்து இந்த மூவி கண்டிப்பாக அந்த ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எனக்கு இது எனக்கு ஒரு மைல்ஸ்டோன் பிரேக் த்ரூ அப்லிஃப்ட் மூவியாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சலிதா சார், உங்களை தான் இந்த வாட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க. பட் அது மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வணக்கம். வந்துட்டு ஆழியா, இந்த மூவிக்கு என்ன ஐயோ இந்த மூவியில் என்னை கேஸ்ட் பண்ண ஷாம் அண்ணா அண்ட் பிரவீன் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள் என்னை செட்டில் அண்ணன் தான் கூப்பிட சொன்னாங்க, எல்லாம் திட்டுவாங்க. அண்ட் இந்த மூவிலே எனக்கு கிடைச்ச ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா சரத்குமார் அங்கிள் கூட நடித்தது தான். அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்.
எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார். அண்ட் மிச்சது எல்லாமே December 27 தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ. தெரியாது, நான் குமார் நடராஜன். ஃபர்ஸ்ட் கால் ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் ஷாம். நான் கேட்டேன், சார் எப்படி என்னை கேஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. சார் அந்தகாரம்னு ஒரு படம் பார்த்தோம், நாங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து அவங்கள சூஸ் பண்ணி எங்கள் க்ரூக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நல்லதா, அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னாரு. பட் நான் இப்போது ட்ரெய்லர்லேயே எனக்கு 2-3 கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஃபிலிமில் நிறைய இருக்குது, அவசியம் எல்லோரும் பாருங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுல தான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் எவ்ரி ஒன் ஒர்க்ட் இன் த ஃபிலிம் along with me and the entire crew for giving me this opportunity. வேறு ஒன்றும் சொல்ல பெருசாக தெரியல. எல்லாம் we'll all wait for December 27th for the movie to be released. And thank you so much for the opportunity again. நமஸ்காரம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன்னு. I just wish the team all the best. Please come to the theatres and watch the film on 27th. Thank you. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் அவுட் ஹியர். நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூ ஆல் கேம் ஹியர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ், இட்ஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் சரத்குமார் சார் on his 150th movie. And இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகேஏ கமலா ஆல்கெமிஸ்ட். ஸோ when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ், இட் வாஸ் அ வெரி ஹோம்லி, நெக்ஸ்ட் டோர், எவ்ரி ஒன் saw me in sarees always doing very homely characters. அப்போ இதில் கால் பண்ணுறதுப்போ ஐ செட் தட் இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பீங் பார்ட் ஆஃப் சரத்குமார் சர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். அப்போது நான் பண்ணுற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான். ஸோ ஐ டுக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் as an actor, இது நல்ல ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். And it was the first time I'm working with duo directors, Shyam and Mr. Shyam and Mr. Praveen. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தே மலையாளி. ஸோ லைக் ஹலோ நாட்டில் எப்படி இருக்குது, நாட்டில் எப்படியா சுகானோ, இட் வாஸ் லைக் அந்த மாதிரி தான். ஸோ it was lovely working with them. And of course நம்முடைய DOP Vikram sir and நம்ம music director sir, thank you so much. He speaks so well, he speaks better. And yeah, அவ்வளோதான், கொஞ்சம் டென்ஸ்டு தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் forgive me. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். December 27th நம்ம ஃபிலிம் த ஸ்மைல் மேன் இட்ஸ் ரிலீஸிங். அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். அண்ட் யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. வணக்கம். த ஸ்மைல் மேன் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் பண்ண ஒரு படம் இருக்குது, மெமரிஸ். இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம், போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர்லேருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு, பாசிட்டிவும் வந்துச்சு. அப்போது அதில் நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸு அது நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸு. அதுக்கப்புறம் OTTயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஷியாமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டு, ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட் அந்த மாதிரி படம் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைலு. நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோமா, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி யோசித்தோம், நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம். அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கவாஸ்கர் கிட்ட நம்ம ஒரு ரைட்டரை கேட்டோம். ரைட்டர் அவர் தான் நம்ம கமலா ஆல்கெமிஸ்ட், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு க்ரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டருக்கு அவர் கரெக்டாக ஒரு ஆப்பு கொடுத்துட்டோம், இதில் ஒரு பாட்டு கூட இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம
சார்கிட்ட நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போனோம். போய் ஸ்டோரி நம்ம நரேட் பண்ணோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைம்லேயே சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட் தான். ஆனால் சார் அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்குது, ஒரு கோமா எங்கே இருக்குது, அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசில் நினச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கரெக்டாக அந்த கேரக்டராக மாறிட்டோம். அதே மாதிரி சார் நம்ம நிறைய நைட் ஷூட்டு நிறைய போயிட்டோம் படத்துக்கு. நைட் ஷூட் என்னென்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பித்து நைட்டு 2-3 மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவான். அப்போ சார் நம்மக்கிட்ட சொல்லுவான், நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ போகாமல் சீக்கிரமாக முடிச்சு என்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார், நாளைக்கு வாங்க சார்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாளையும் நம்ம 2-3-4 மணி வரைக்கும் ஷூட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார், ஆனால் சார் அது கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒரு ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளாக 24 hours ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன், நம்ம ரைட்டர் ஆனந்த், இவர் எல்லோரும் நம்ம சைடில் நம்ம டைரக்ஷன் டீம்னா பக்காவாக நம்ம ரெபிக்குன்னு சொல்லி ரெபிக்கு, அதே மாதிரி பனீர், நம்ம சூர்யா, நவீன், அந்த மாதிரி நிறைய டீம். நம்ம அதே மாதிரி 2 பேர் வரல, விஷ்ணு, அதே மாதிரி பிரணவ், அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல. அப்போது அவங்க எல்லோரும் நம்ம டைரக்ஷன் டீமில் எல்லோரும் பக்காவாக டெடிக்கேட்டடாக நம்ம படத்தை மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டு போவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே வந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன வேலை கூட நம்ம வேணாலும் சரி நம்ம டைரக்ஷன் டீமு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷன் டீம். அதே மாதிரி நம்ம இந்த படத்துக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பக்கா ஒரு டீமு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு இந்த படத்தில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனர்னா, நம்ம படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். நம்ம இப்போ ட்ரெய்லரில் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவாக ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் ஆனால் கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. பக்கா ஒரு த்ரில்லர் படம், இன்னும் பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ராட்சசன், போர் தொழில் மாதிரிலாம் கம்பேர் பண்ணி நிறைய டீசர்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கா த்ரில்லர் இல்லைன்னா கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். அந்த ஜோனர் தான் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். பிரவீனா எல்லாமே சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு காரணம் 2 பேர் இருக்குது. ஒருத்தர் வந்து சலில்தாஸ் ப்ரொடியூசர், தேங்க்யூ, அவர் பிக் பிரதர் மாதிரி. ஸோ அவர் வந்து ப்ரொடியூசராக மட்டும்தான் உள்ளே இருக்குது. நம்ம கேக்கு அக்கௌண்ட்டில் கேஷ் கொடுத்துட்டே இருக்குது. நம்ம தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. அவர் எதுவுமே வரல. சரத் சாரை கூட 2 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கு. லொக்கேஷனில் வர மாட்டேன். ஒரு பிரதர் மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. அது மாதிரி இன்னொருத்தர் இருக்குது ஆனந்தன் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை. ஆனால் அவரோட பையன் தான் கூட இருந்து ஃபுல்லாக படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட இருந்து இப்போ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணிட்டு அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அது மாதிரி இந்த படத்தில் வந்து சரத்குமார் சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் மெமரிஸ் ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு ஆல்கமிக்ஸ் கிட்ட சொல்லும்போது, கமல் ஆல்கமிக்ஸ் சொல்லும்போது யாரை போடலாம், இந்த கேரக்டரை யாரை போடலான்னு சொன்னேன். நிறைய பேர் ஆப்ஷன்ஸாக வந்து அவர் தான் வந்து சரத்குமார் சார் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த கேரக்டருக்குன்னா. அப்போ நம்ம கேட்டில்ல, சார் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தானே பண்ணுறீங்க, இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக ஆக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் இல்லை. சார் வந்து இது ஓகே சொல்லுமான்னு கேட்டால் இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். சார் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுத்த சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் போய் தான் ஆனந்த் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து சார் எப்படி சொல்லணும்னு கேட்டார். ஒரு 10 minutes சொல்லி முடிக்க விட்டோன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி வந்து ருத்ரன் படத்தோட ஷூட்டு. ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க, ஷூட்டிங் லொக்கேஷனில் வாங்கன்னு சொன்னேன். திரும்ப ஈவினிங் போய் ருத்ரன் லொக்கேஷனில் தான் போய் பேலன்ஸ் சார்கிட்ட சொன்னேன். செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்ச உடனே சார் வந்து நம்ம காலையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து ஒவ்வொரு டவுட்டே நம்ம திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் சார்கிட்ட நரேட் பண்ணேன். நான் ஒவ்வொரு சின்ன இஷ்யூஸு, இந்த கேரக்டர் இப்படி ட்ராவல் பண்ணாலும் ஒவ்வொரு கேரக்டரோட பேர் சேர்த்து காலையில் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து நம்மக்கிட்ட திரும்ப ஒவ்வொரு சீனுமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இருந்த சார் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் சார் எப்படி இருக்க நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்கே சார் தான் இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டி, இப்போ நம்ம கூட நம்ம டைரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு கூட சின்ன கண்டினியூட்டியில் மிஸ் ஆகும். ஒரு பேனா இல்லைன்னா ஒரு நம்ம பேசிட்டு ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வந்து அப்படி சேஞ்சாக இருக்கலாம். இதெல்லாம் சார் ஷியாம் இந்த லேப்டாப் இப்படி தான் இருந்த முன்னாடி ஷோட்டு அப்படி கேட்கும். ஆமாம் சார் சொன்னேன். இல்லை நீங்கள் செக் பண்ணுங்கள், ஸ்டில் செக் பண்ணால் கரெக்டாக அது மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கண்டினியூட்டி சீன் எல்லாம் பார்த்து
மெமரிஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது. அது நீங்கள் சொல்ல எல்லாருமே நீங்கள் விமர்சனம் பண்ண கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மேக்கிங் குறை தாண்டதுக்கு வந்து சப்போர்ட்டான ஃபஸ்ட்டு பில்லரை வந்து சரத்குமார் சார் தான். ஸோ அவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவரோட 150 இது மூவி இது வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஆனந்த், அவர் ரைட்டர் மட்டும் சொல்லக்கூடாது, இந்த படத்தோட கோ டைரக்டரும் அவர் தான். ஸோ எப்பவும் சண்டை தான், கேமராமேன் கூட சண்டை, எல்லாரும் கூட சண்டை தான் அவர். ஸோ அவர் ரைட் பண்ண அந்த இதை வந்து வரணும்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருந்த அவர் தான். நம்ம பன்னீர் கூட நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கு. ஸோ ஆனந்த் கோ டைரக்டராகவும் ரைட்டராகவும் இந்த படத்தில் வந்து அவர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அவர் ஒரு அமேசான் சீரிஸ் வந்து பிரைம் சீரிஸு கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் தான் அவரோட கிரியேட்டர் ஸ்கிரிப்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதை கேட்டு நமக்காக பண்ணி கொடுத்தா தேங்க்யூ. எல்லாத்துலையும் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஒவ்வொரு எடிட் சேஞ்சஸுக்கும் எல்லாத்தையும் ஒரு ரைட்டராக இல்லாமல் நம்ம கூட அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. விக்ரம் ப்ரோ, வனம் பார்த்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன். நம்ம இன்னொரு வேறொரு கேமரா வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தா. அப்போ இருந்தே பிரவீன் வந்து எப்போவும் விக்ரம் சொல்லிட்டே இருக்கும். ப்ரோ நமக்கு விக்ரமா போடலாம்னு சொல்லிட்டே இருக்கும். நம்ம இல்லை நமக்கு யோசிக்கலாம் ப்ரோன்னு சொன்னால் கடைசியில் வந்து விக்ரமா போட்டேன். ஒரு கேமராமேனாக இல்லாமல் நம்ம கூட ஃபுல்லாக சப்போர்ட்டிங்காக. ஸோ என்னென்னா நம்ம ஒரு ஷார்ட் இவர் வச்சா ப்ரோ இந்த ஷார்ட் வந்து ஓகேவா போகணும்னு கேட்டால் என்ன ப்ரோ மாட்டி போடலாமா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபைட் பண்ணாமல் சண்டை போடாமல். ஆக்சுவலி இது விக்ரம் ப்ரோ கூட ஒரு கேமராமேன் கூட ஒரு சண்டை நடக்காத ஒரே ஒரு படம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஷார்ட்டுக்கு கூட நம்ம ஃபைட் போடல. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, அதுக்கப்புறம் நம்ம டிஐக்கு போகும்போதும் இல்லைன்னா எங்கே போகும்போதும் நம்ம ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அது மாதிரி சுரேஷ் மேனன் சாரும் மலையாளி, அவர் ஆக்சுவலி மலையாளி. ஸோ அதனால் அவ்வளோ சப்போர்ட்டு. படம் முடிச்ச உடனே ஒரு கிஃப்டெல்லாம் ஒரு வாட்ச் கிஃப்டெல்லாம் கொடுத்து இப்போ கேட்டுட்டு வரணும்னு நினச்சேன், நடக்கல. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜா ரோஸ் தெரியும். நான் வந்து இன்னும் வேறு கேரக்டர் இனியா கேரக்டருக்காக தான் சிஜியை முதல் காண்டாக்ட் பண்ணேன். சொன்னீங்களா வந்து நான் வந்து தமிழ் வந்து இன்னும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண மாட்டேன், எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து போன மாதிரி கேரக்டர் நிறைய பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சரி இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் ஒன்று இருக்குது, அது ஓகேவான்னு கேட்டால் ஸ்டோரி கேட்டோன்னு ஓகே சொல்லிட்டேன். இப்போவும் சிஜி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இங்கே வந்திருக்கு. நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி குமார் நடராஜன் சார் சொல்லி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. டெடிக்கேட்டான ஆக்டர், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம சொன்ன அவுட் அது மாதிரி கொடுத்துட்டா. தேங்க்யூ சார். ஆழியா வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி நம்ம படத்தில் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர் ஆழியா கேரக்டர், அதுவும் சரத்குமார் சார் கூட காம்பினேஷன். அதனால் வந்து யாரை போகிறோம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது நம்ம ஏடி டீமில் இப்போ இல்லை, ஆனால் அந்த டைமில் இருந்த வசஸ்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஏடி அவர் இருந்தது. அவர் தான் இந்த மாதிரி ஆழியான்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் நல்லா வீடியோஸ் பண்ணுறது இருக்குது சொல்லிட்டு நம்ம பண்ணேன். இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஓகேன்னு நினச்சேன். லொக்கேஷனில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டேக்கு பெரிய டைலாகு ஒரே ஒரு டேக்கில் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டேன், சரத் சார் கூட நடிச்சிட்டு. ஸோ அவ்வளோ மாதிரி கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸாக வந்துட்டு டவுட்டே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆழியா வந்து இன்றைக்கி நான் இன்னும் ஷூட்டில் இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வர வச்சிருக்கு. தேங்க்யூ ஆழியா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம கவாஸ்கர் அவினாஷ், அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு, ஒவ்வொரு நாளும் ஒரு கால் பண்ணிட்டு ஆக்சுவலி லைஃப்பில் வந்து எப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து மெமரிஸ் டைம்லேருந்தே கேட்டுட்டு இருக்கு. இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணையா எனக்கு இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே 27th கூடி கொண்டு வரதுக்கு காரணமே கவாஸ்கர் தான். நான் வந்து ஃபெப்ரவரி போகலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி சத்தியம் 21 ஃபெப்ரவரி போகலாம் யோசிச்சேன். ப்ரோ தள்ளி வச்சாங்க ப்ரோ, கொண்டு வாங்க ப்ரோ, கொண்டு போகிறேன் சொல்லிட்டு இருந்து இந்த படம் இப்போ 27th வர காரணமே கவாஸ்கர் தான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மலையராஜன் மெமரிஸில் நடிச்சிருக்கு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கு. அதிலிருந்து ஆக்டிங் பிடிச்சனால இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டர். ஸோ சார் கூட கண்டினியூஸ் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் அசிஸ்டன்ட் ஏடி நவீன், சூர்யா. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு ஏடியா இல்லாமல் நம்ம படத்தில் நம்ம கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண டீம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து 2 பேரை பிக் பண்ணோம். சிஜா ரோஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். ப்ரொடியூசர் காலையில் 8:30க்கு வந்திருக்கு. பன்னீர் வந்து அவனோட வண்டியில் அவனோட தம்பியோட கார்லேயே போய் கூட்டிகிட்டு வந்து ஸோ ஒரு டிரைவர் மாதிரி கூட வேலை பார்த்துட்டு. ஸோ அது அப்படி இல்லை, ஒரு தம்பியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து
வண்டி ஏறினாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இவனோட கோல் வரும், அண்ணன் எங்கே இருக்குது, சென்னையில் வந்துட்டு இருக்கான்னு கேட்கும். நான் கேட்டேன், என்னடா நீ ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது டெலிபதி ஏதாவது வச்சுருக்கா, அது கேட்கும். நீ என்ன ட்ராக் பண்ணிருக்கான்னு கேட்கும். ஸோ எப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் பன்னீர், சூர்யா அண்ட் நவீன் எப்போவும் அப்டேட்டிங் கேட்டுட்டு இருக்கும், நம்ம கூட சப்போர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பிரவீனை பற்றி சொல்ல வேணும். நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 16-17 வருஷமாக நம்ம வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஷியாம் பிரவீன் டண்டன்னு கூட தெரியல, ஆனால் எல்லாரும் நிறைய பேர் ஷியாம் அண்ட் பிரவீன் போடுங்க சொன்னால் நான் போடவே மாட்டேன், எப்பவும் ஷியாம் பிரவீன் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்போ ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்படுறது. ஒரு 17 வருஷமாக நிறைய படத்தில் வந்து நம்ம ஏடியா ஒர்க் பண்ண டைம்லலாம் நமக்கு ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு, ஆனால் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேர் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி அன்னிலிருந்து இது வரைக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னராக பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டிசைனர் ரிஷி ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் வாங்க ப்ரோ. 7 நாளாக தூங்கலை பாவம், 7 நாளாக தூங்காமல் தான் இருக்குது. ரிஷி இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருக்கு, டைட்டில் அனிமேஷன் இவர் தான் பண்ணியிருக்கு. 7 நாளாக தூங்காமல் ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இனி ஒரே ஆளை மட்டும் சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸ்ரீகுமார் தான். ஸோ அவர் தான் ஆஃப்டர் மெமரிஸ் ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணுங்க ப்ரோ, ஒரு பிக் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்கு அவர். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் ஆஃப்டர், அது நம்ம தான் சொல்கிறது. பட் தேங்க்யூ ஸ்ரீகுமார். அவர் ஆக்சுவலி இங்கே இல்லை, அவர் ஆஃப்ரிக்காவில் தான், அங்கோலா. அவருக்கு இன்றைக்கி இங்கே வர முடியல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நீங்களும் உங்கள் சப்போர்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி ட்ராமா, ஒரு நல்ல கதை இந்த படத்தில் இருக்கும், ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், நல்ல கதை இருக்கும், த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் வந்து கில்லராக இன்னொருத்தர் நடிச்சிருக்கு, அவரால் சஸ்பென்ஸ் கேரக்டர்னால மேடையில் வந்து வர முடியாது. ஸோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக உங்கள் பற்றி பேசணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்டருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த படம் பாருங்கள், பார்த்துட்டு உண்மையான விமர்சனம் அது என்ன கூட நீங்கள் பண்ணணும். நீங்கள் மெமரிஸில் நீங்கள் கொடுத்த விமர்சனம், இப்போ ஃபிலிமி கிராஃப்ட் அருண் அவர் எனக்கு விமர்சனம் போட்டிருந்தேன், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் வந்து அவரோட யூடியூப்லேயே வந்து தேங்க் போகிறோன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அது ஸ்மைல் மேல் வந்து அது என்னெல்லாம் குறை இருக்குமோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ சொன்ன ஒவ்வொரு விமர்சனம் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆன காரணமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.